இந்த எபிசோட நாம பேன் வெயிட்ல இயக்கத்தில் 2023 வெளிவந்த த மெக் டு த ட்ரென்ச் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தின் ஆரம்பத்தில் ஜேசன் ஸ்டாத்தம் குழு கடலுக்கடியில் பல புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க. சுமார் 20,000 அடிக்கு கீழே சென்று பார்த்தா அங்கு வேறு ஒரு குழு அங்கிருந்து சில தாது பொருட்களை எடுக்குது. அதோடு ஹீரோவின் குழுவை தாக்கி விட்டு செல்ல வேறு வழியின்றி கடலுக்குள் இறங்கி ட்ரென்ச் என்ற வழித்தடத்தின் வழியே ஒரு ஸ்டேஷன் நோக்கி நடக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 3 ஒரு மெகா சைஸ் ஆக்டோபஸ் இவர்களை தாக்க, பிறகு என்ன நடந்தது, இதிலிருந்து இவர்கள் தப்பித்தார்களா, தாது பொருட்களை திருடும் கும்பலை பிடித்தார்களா என்பதே படத்தோட கதை. முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக படம் ஆரம்பிக்க, முதல் பாகத்தில் வந்த சீனா ஹீரோயின் இதில் இறந்தது போலவும் அவருடைய மகளை ஜேசன் காப்பாற்றி வருவது போலவும் காட்டுறாங்க. படத்தில் ஆக்ஷன் எப்படி, சிஜி ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, படத்தின் மெக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அரை மணி நேரம் தான் அகலமாக இருக்குது. அதுவரை அங்கும் இங்கும் தான் வந்து செல்லுது. ஆனால் அதை விட சர்ப்ரைஸாக இவர்கள் கடலுக்கடையில் நடந்து செல்லும் காட்சி பதட்டத்தை நம்மிடம் ஏற்படுத்துது. அப்படி ஒரு மிரட்டல், அதுவும் பெரிய சைஸ் பள்ளி போல் வரும் உயிரினம் அட்டகாசமாக இருக்கு. இப்படி குழந்தைகளுக்கு பிடித்த காட்சிகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் படத்தின் தெரியாம கூட லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. 60 அடி சுறாவாயை காலை வைத்து ஹீரோ முட்டு கொடுக்குறாரு. தண்ணீரை தாண்டி சுறா மீன் மீது கூட வாட்டர் போர்டில் ஸ்விம்மிங் போடுவார் போல. 5 மணி நேரம் இருக்க சொன்னால் கூட தண்ணீருக்குள் ஆக்வாமேன் போல் ஸ்விம் செய்வார் என பல லாஜிக் வெள்ளை மீறல்கள் கொட்டி கிடக்குது. சிஜி காட்சிகள் தண்ணீருக்குள் பெரிதாக குறையில்லை என்றாலும் தண்ணீருக்கு வெளியே அப்பட்டமாக தெரியுது. முதல் பாகம் அளவிற்கு இந்த படம் ஒரு தெளிவில்லைன்னு தான் சொல்லணும்.